முழவங்கோடு தொகுதிக்குட்பட்ட கோதையாறில் இன்றைக்கு காலையில யானை மிதித்து ஒரு நபர் இறந்து விட்டார். அதற்கு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்கிறேன், நிவாரணங்கள் ஏதாவது வழங்கப்படுமா? மேலும் அது அடிக்கடி அந்த இடத்துல யானை மிதிச்சு ஆட்கள் இறக்குறது நடக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பேரவைத் தலைவருக்கு. அவங்களுக்கு நிதி உதவி வேணும்னு நிதி உதவி எனக்கு வேணும். அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் இன்று காலை நிகழ்ந்ததையொட்டி அரசின் சார்பாக 10 லட்சமும் வனத்துறை சார்பாக 10 லட்சமும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்லிருமா? மிக நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் கிரி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை ஊராட்சி ஒன்றியத்தில் தென்மலை அத்திப்பட்டு ஊராட்சி மேல்பட்டிலிருந்து 16 கிராமங்களை இணைக்கின்ற ஒரு புதிய வனச்சாலையை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள். வனச்சாலை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்கள் என்பதை மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வனச்சாலைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த சாலை 1980க்கு முன்பாக உள்ளதா இல்ல 1980க்கு பின்பாக உள்ளதா என்பதை அந்த வன சாலைகள் ஃபாரஸ்ட் ரெஜிஸ்டர் அட்டவணையில் இருக்கா என்பதை ஆராய வேண்டும். அதற்கு ஏற்றவாறு 1980க்கு முன்பாக இருந்தால் அந்த கருத்துரை மாவட்ட வன அலுவலர்களும் பெற்று தந்து நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும். இதுவே சாலை இல்லை எனில் வனத்துறை மாவட்ட வன அலுவலரின் வழிகாட்டுதலின்படி பரிவேஷ் போர்ட்டலில் அப்ளை செய்த பிறகு அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து கண்டிப்பாக அனுமதிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 70 மாண்புமிகு உறுப்பினர் கே செல்வராஜ். மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் வசிக்கும் பழங்குடியினர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் மற்றும் கல்வி நிலை குறித்த ஆய்வுகள் செய்வதற்காக 1983-84 நிதியாண்டில் நீலகிரி மாவட்டம் பாலாடா என்ற இடத்தில் பழங்குடியினர் ஆய்வு மையம் தொடங்கப்பட்டது. இவ்வாய்வு மையம் மேற்கொண்ட ஆய்வுகளின் முடிவுகளை வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணியை செய்து வருகிறது. 2022-23 ஆண்டு மானிய கோரிக்கையில் பழங்குடியினரின் இடப்பெயர்வினை தவிர்க்கவும், பழமை அழியா வண்ணம் காக்கவும், அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகவும் ரூபாய் 36 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் 6 பண்டைய பழங்குடியினர்களான தோடர், போத்தர், குருபர், இருளர், பணியர் மற்றும் காட்நாயக்கன் ஆகியோர்களின் இன வரவியல் ஆய்வு செய்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புத்தகமாக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. மேலும் ரூபாய் 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவற்றை ஒலி மற்றும் ஒளி ஆவணங்களாக பதிவு செய்யப்பட உள்ளது.